தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக துரோகம் செய்வதையே வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அரசாங்கமும் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தாங்கள் ஒரு நாளும் வேண்டப்பட்டவர்கள் அல்ல, அவர்களுக்கு விரோதமாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஆட்சியிலிருந்து செய்வதுதான் எங்கள் பணி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் கொடுத்த பதிலில் மேகதாது அணை கட்டுவதற்கு லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் கீழ்ப்பாசன உரிமைகள் உள்ள மாநிலங்களை கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. இது முதல்ல மேகதாது அணை கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை குண்டுராவ் கொடுத்தார். குண்டுராவ் முதலமைச்சராக இருக்கின்ற போது அதற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக சஞ்சீவ ரெட்டியை கூப்பிட்டப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதுனால குடியரசுத் தலைவராக இருந்த சஞ்சீவ ரெட்டி தமிழ்நாடு எதிர்க்கிறது, ஆகவே நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த விழாவில் அவர் கலந்து கொள்ளவே இல்லை. அதற்கு பிறகு எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கிறோம். எந்த பிரதமருடைய காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி அல்லது இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எந்த ஒன்றிய அரசும் எடுக்கலை. முதல் முறையாக பாஜக அரசு, மோடி அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை இன்று ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த பிரஸ் மீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் பேசுகிற ஒன்றிய அமைச்சர் இந்த மேகதாது அணை சம்பந்தமாக எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நாங்கள் கர்நாடக அரசுக்கு தருவோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சரே பேசுகிறார். இது இந்த மேகதாது அணை கட்டினால் நம்முடைய காவேரி டெல்டா பாலைவனமாகிவிடும். தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற நெல் களஞ்சியமாக இருக்கின்ற தஞ்சை பாலைவனமாக மாறி பல கோடி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே சூனியமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்று மோடி அரசு அடிக்கல் நாட்டியிருக்கிறது. அதில் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் கட்சி மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தவுடனே நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் கூட்டியிருக்கிறார். அதில் நம்முடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் 13 பேர் எல்லோரும் கலந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாலை தமிழ்நாடு காங்கிரஸை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, IUML, விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் இன்று மாலையிலே கூடி பாராளுமன்றத்தில் என்ன செய்வது என்பதை பற்றிய நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான அந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் திட்டமிட இருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்ன கேட்க ஆசைப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு தினசரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவேரி பிரச்சனையை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறார். முதலமைச்சருக்கு தினசரி காலையிலேயும் மாலையிலும் ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். போய் அங்கே காவேரி அந்த மேட்டூர் டேம் பக்கத்தில் இருந்து ரீல்ஸ்லாம் எடுக்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி அவர் இருக்கிற தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியினுடைய அவர் ஒரு உறுப்பினர். அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் பிரதமரிடம் இது தவறு என்று சுட்டி காட்ட போகிறாரா? சரி, இதே காவேரி நீர் பிரச்சனைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணார். காவேரி நலனை என்னால் பாதுகாக்க முடியல, அந்த அமைச்சரவையில் நான் இருக்க விருப்பமில்லை அப்படின்னு ராஜினாமா பண்ணார். அதை போல் இப்படி நண்பர் முருகன் அவர்கள் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார், ஒன்றிய அமைச்சராக இருக்கார், அவர் ராஜினாமா பண்ணுவாரா? அந்த கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கேட்க ஆசைப்படும். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்ல போகிறார்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள், நம்முடைய டிடிவி தினகரன் உட்பட தினசரி
நம்முடைய மாநில அரசையும் காங்கிரஸையும் தாக்கி பேசுவதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். எந்த காங்கிரஸ் பிரதமர் இருக்கின்ற போதும் இதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை எந்த பிரதமரும் எடுக்கல.